வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த மாதம் பென்ஷன் வாங்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்தை அவங்க மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதம்தான் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். லைஃப் சர்டிஃபிகேட் அவங்க இந்த மாதம் கொடுத்தா தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பென்ஷன் வரும். இல்லைன்னா பென்ஷன் கட் ஆயிரும், அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் இந்த நவம்பர் மாதம் அவங்க எப்பயுமே மறக்கக்கூடாது. நவம்பர் மாதம் எங்கே அவங்க பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த ஆஃபீஸுக்கு போய் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட்டு கொடுத்துடணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவங்க இந்த சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. எப்படின்னா, அவங்க எந்த மாதம் அவங்களுக்கு பிறந்த நாளோ, எந்த மாதத்தில் அவங்களுக்கு பிறந்த நாளோ வருது. சில சமயம் ஜனவரியில் பிறந்திருப்பாங்க, சிலவங்க பிப்ரவரியில் பிறந்திருப்பாங்க, சிலவங்க மார்ச்சில் பிறந்தவங்க. இது மாதிரி 12 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் அவங்க பிறந்த நாள் வரும் இல்லையா, அந்த மாதத்தில் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேர்ந்தவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ். ஆனால் மற்றவங்கெல்லாம் இபிஎஃப் பென்ஷன் வாங்குறவங்க, கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்க, பேங்க் பென்ஷன் வாங்குறவங்க, ரயில்வே பென்ஷன், போஸ்ட் ஆஃபீஸ் பென்ஷன், டிஃபென்ஸ் பென்ஷன், இவங்க வாங்குறவங்கெல்லாம் எப்போ கொடுக்கணும்னா இந்த நவம்பர் மாதம் தான் லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கொடுக்கணும். அதனால் அவங்கள மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, மறந்துடுவாங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் நிறைய நோயும் அவங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு வரும். நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இதை மறக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரிட்டையர்ஸுக்கு இது மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் நான் நவம்பர் மாதம் இந்த வீடியோ போடுவேன். இந்த வருஷமும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யார் யார் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறீங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன், ரயில்வே பென்ஷன், டிஃபென்ஸ் பென்ஷன், இது மாதிரி வாங்குறவங்க எல்லாமே இந்த நவம்பர் மாதம் கொண்டு போய் உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கே பென்ஷன் வாங்குறீங்களோ அந்த இடத்துல லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட்டு ஞாபகமாக வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் வாங்கலைன்னா, லைஃப் சர்டிஃபிகேட் இந்த மாதம் கொடுக்கலனா, அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்படியும் பென்ஷன் வரும்னு வச்சுங்க, ஆனால் தாமதமாகும், திருப்பி நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும், சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இந்த மாதம் மறக்காமல் 30ஆம் தேதிக்குள்ளே கொண்டு போய் பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட்டை உங்கள் ஆஃபீஸில், அதாவது எங்கே பென்ஷன் வாங்குறீங்களோ அங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கிக்கிங்க. இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ரிட்டையர்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த விஷயத்த சொல்லுங்கள். வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்றது இல்லை, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும், அவங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கணும், அவங்களும் லைஃப் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். என்னுடைய வீடியோ பார்க்கணுன்றது என்னுடைய குறிக்கோள் அல்ல. மக்கள் எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ போடுறதோட முக்கியமான குறிக்கோள். அதனால் தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள், லைஃப் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்கணுன்னு. முடிஞ்சால் ஒன்றா கொண்டு போய் கூட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக அடுத்த மாதத்துக்கு சம்பளமும் கண்டிப்பாக அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தடங்களாகும், கொஞ்சம் பிரச்சனை, திருப்பி அவங்கள போய் ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சம்பளம் எனக்கு பென்ஷன் எனக்கு வரலன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். திருப்பி நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஆகும், பென்ஷன் வரத்துக்கு டிலே ஆகும். ஸோ மறக்காமல் எந்த வேலை இருந்தாலும் இது முக்கியமான வேலை. அதனால் லைஃப் சர்டிஃபிகேட் கொண்டு போய் உங்கள் ஆஃபீஸில் எங்கே பென்ஷன் வாங்கிங்களோ அங்கே கொடுத்துருங்க. இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.